கடைசியா போய் நாம முடியற பூஜை எதுன்னா குரு பாதுகை தான், குருவினுடைய திருவடி தான். பூஜா மூலம் குருர் பதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம். மிக பெரிய மந்திரம் என்னன்னா குரு வாக்கு தாங்க. அதை விட பெரிய மந்திரம் எதுவும் கிடையாது. ஒரு அழகான கதை. காசியில இருந்த ஒரு நபர் தீட்சை வேணும்னு கேட்டு ராமதாசர்கிட்ட போறாரு. ராமதாசர் மறுத்துடுறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுத்துடுறாரு. ஆனா சீடன் ரொம்ப ஸ்ரத்தை உடையவனா, எப்படியாவது உங்ககிட்ட இருந்து மந்திரம் வாங்கிடுறேன் பார் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிளான் பண்றான். எப்படியும் இவர் காலையில கங்கையில குளிக்க வருவாரு. அப்ப நான் படிக்கட்டுல படுத்திருந்தேன்னா இருட்டுல தெரியாம என் மேல கால் வச்சிருவாரு. கால் இடறனாலே இயற்கையிலேயே ராம் ராம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் எந்திரிக்கும் போது ராம் ராம், உட்காரும் போது ராம் ராம், சாப்பிடும் போது ராம் ராம் தான் சொல்றாரு. அதான் சொல்லுவாரு. அப்போ அதையே மந்திர தீட்சை நான் எடுத்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட சீடன் படிக்கட்டுல படுத்திருக்கான். இவன் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நடக்குது. அவரும் வர்றாரு. இருட்டுல தெரியாம இவன் மேல கால் வச்சிடுறாரு. காலும் சரிக்கிறது. ஆனா இவன் நேரம் அவரு ராம் ராம்னு சொல்லாம எரும மாடை இங்க ஏண்டா வந்து படுத்திருக்கேன்னு சொல்லிடுறாரு. ஆனா சீடனுடைய ஸ்ரத்தை இந்த எரும மாடை அப்படிங்கறதையே அந்த வார்த்தையே மந்திரமா எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கதை போகுது. அவன் உட்கார்ந்த ஸ்ரத்தையோடு ஜெபம் பண்ணதுனால அந்த எருமை மாட்டினுடைய வடிவத்திலேயே எம்பெருமான் தரிசனம் கொடுக்கிறாரு. அது உண்மையிலேயே அது நடந்தது. அதாவது குருவினுடைய வார்த்தை மந்திர மூலம்